60 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திரா காந்தி. அந்த வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கலாம். ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அரசியலில் ஒரு முக்கிய திருப்பம் நிகழ்ந்தது. 1966ஆம் ஆண்டு ஜனவரி 19 அன்று இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திரா காந்தி. I, Indira Gandhi, do solemnly affirm முன்னதாக பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி 1966 ஜனவரி 11 அன்று தாஷ்கண்டில் இருந்தபோது மரணமடைந்தார். இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது சுதந்திர இந்தியா அதுவரை கண்டிராத ஒரு அதிகார போட்டி உருவானது. பிரதமர் பதவிக்கான போட்டியில் ஒருபுறம் அனுபவம் வாய்ந்த கொள்கை பிடிப்புள்ள மூத்த காங்கிரஸ் தலைவரான மொரார்ஜி தேசாய் இருந்தார். மறுபுறம் ஜவஹர்லால் நேருவின் மகளும் சாஸ்திரியின் அமைச்சரவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தவருமான இந்திரா காந்தி இருந்தார். மூன்றாவதாக சாஸ்திரி மறைவை அடுத்து பொறுப்பு பிரதமராக பதவியேற்ற குல்சாரிலால் நந்தாவும் பிரதமர் பதவியில் நீடிக்க விரும்பினார். பொதுவாக எம்பிக்கள் தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பது வழக்கம். ஆனால் இந்திரா காந்தியை பிரதமராக விரும்பிய அன்றைய காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் காமராஜர் பிரதமர் பதவிக்கான போட்டியை தவிர்த்து இந்திராவுக்கு ஆதரவாக ஒருமித்த கருத்தை உருவாக்க முயன்றார். அன்றைக்கு இருந்த 16 மாநிலங்களில் 11 மாநிலங்களின் முதல்வர்கள் இந்திரா காந்திக்கு ஆதரவு தெரிவித்தனர். பிரதமரை தேர்ந்தெடுக்கும் விவகாரத்தில் மாநில முதல்வர்கள் தலையிட முடியாது என்றார் தேசாய். மேலும் இந்திரா காந்தியை தேர்ந்தெடுக்க எம்பிக்கள் மீது மறைமுக அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் தேசாய் குற்றம் சாட்டினார். ஆனால் கூட்டாட்சி அமைப்பில் மாநிலங்களின் கருத்துக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று பதிலடி கொடுத்தார் காமராஜர். இதை அடுத்து நந்தா போட்டியிலிருந்து விலகிக் கொண்டாலும் தேசாய் பின்வாங்கவில்லை. ஜனவரி 19 அன்று நாடாளுமன்றத்தின் மத்திய அரங்கில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. மொத்தமுள்ள 526 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 355 பேர் இந்திரா காந்தியை தேர்வு செய்தனர். 169 பேர் தேசாய்க்கு வாக்களித்தனர். 68 விழுக்காடு உறுப்பினர்களின் உறுதியான ஆதரவுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுவின் தலைவராகவும் அதன் வழியே பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திரா காந்தி.